அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடிமெண்டல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்ட செயலாக்கத்திற்காக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்காணும் விவரப்படி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பணியிடங்களை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நிரப்பப்படும் பொருட்டு விண்ணப்பங்கள் கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் ஒப்பந்த அடிப்படையில் எத்தனை வேகன்சினா ஒரு வேகன்சி இருக்குது, 8000 ரூபாய் சம்பளம், 8th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் தொகுப்பாளர் ஒரு வேகன்சி, 15000 ரூபாய் சம்பளம், அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் ஒரு பட்டம் 10th 10th+2+3 பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணினியில் MS ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கணினி உதவியாளர் ஒப்பந்த அடிப்படையில் 15000 சம்பளம், அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கும். இதுக்கான நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா, இப்பணியிடம் தொகுப்பூதியம் அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமானது, 11 மாத காலத்திற்கு மட்டுமே இந்த பணியிடம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பணியமர்த்தப்படும் பணியாளர் 200க்கான முத்திரைத்தாள் ஒப்பந்தம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்பம் பெறப்படும் நாள் பார்த்திங்கன்னா 10/2/2025. விண்ணப்பம் பெறப்படும் கடைசி நாள் லாஸ்ட் டேட் 18/2/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி விண்ணப்பம் மாவட்ட ஆட்சியரகம், செங்கல்பட்டு 2ஆம் தளம், B பிரிவு, அறை எண் 3 அலுவலக நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை பெறப்படும். விண்ணப்ப நாட்களில் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் காமிக்கிறேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/2/2025 செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்கள் புகைப்படம் ஃபோட்டோகிராஃபி ஒட்டிட்டு விண்ணப்பிக்கும் பதவி எதுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு உங்கள் பெயர், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, இனம், மதம் எல்லாமே நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் என் அறிவிற்கு எட்டிய வரை உண்மையானவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே விண்ணப்பதார கையொப்பமில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் அனைத்து சான்று நகல்களும் சுய சான்றப்பம், அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி உங்களோட சைன் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடிலாம் கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.